நான் சொல்ல போறதை கேட்டு நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுமா. ஜெனிஃபர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காமா. ஃபைனல்ஸ்ல அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ அவ கூட விளையாடி தோக்குறேன்னு ஒத்துக்கிட்ட. அதுக்காக உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். ஃபைனல்ஸ்ல நீ தோத்து அவளை ஜெயிக்க வச்சதும் பேலன்ஸ் 5 லட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு. இது எல்லாமே ஜெனிஃபருக்கும் தெரியும். ஆனாலும் அவளுக்கு என்னவோ தெரியல, அவளுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்குமா இல்ல கடைசி நிமிஷத்துல தனா மனசு மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு என்ன டார்ச்சர் பண்றா. நான் எவ்வளவு சொல்லியும் என்னால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியலம்மா. இந்த டோர்னமெண்ட்டை விட்டுட்டா அடுத்ததுல கலந்துகிட்டு ஜெயிக்க முடியும்னு அவளுக்கு துளியும் நம்பிக்கை இல்லம்மா. அதனால இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும்னு வெறியில இருக்கா. இத பாருங்க சார், பேட்மிண்டன் தான் என்னோட வாழ்க்கையே. அப்படி இருந்தும் கூட என் மனசாட்சிக்கு விரோதமா நான் இந்த காரியத்தை செய்யறேன்னா அதுக்கு காரணம் என் கதிர். கதிரை விட என் வெற்றி எனக்கு முக்கியம் இல்ல சார். நான் கண்டிப்பா பேக் வாங்க மாட்டேன் சார். ஃபைனல்ஸ்ல நான் அவகிட்ட தோத்து கண்டிப்பா அவளை ஜெயிக்க வைப்பேன் சார். இத நான் அவகிட்ட சொன்னனே சொல்லுங்க. சரிம்மா, ஒண்ணுமில்லம்மா. இப்ப நம்ம பேசுனத ஒரு அக்ரிமெண்டா இதுல டைப் பண்ணிருக்கேன். இத படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு சைன் பண்ணி கொடுத்துருமா. இத அவகிட்ட காட்டினேன்னு வச்சுக்க, நிச்சயமா அவ கன்வின்ஸ் ஆயிடுவா. உண்மையிலே சந்தேகம் உங்களுக்கா இல்ல உங்க பொண்ணுக்கா சார்? பாத்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு இதுல கையெழுத்து போட ஒரு தயக்கமும் இல்ல சார். எது உண்மையோ அதுதானே எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, நீ படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுமா. நான் எப்பவுமே மனுஷங்களை நம்புவேன் சார். நான் என் அனுபவத்துல சொல்றேம்மா. படிச்சு பார்த்துட்டு நீ சைன் பண்ணுமா. இந்தாம்மா.